Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூனிக் யூடியூப் சேனல். என் பேர் பிரகாஷ். Samsung Galaxy A50, A50s க்கு சக்சஸரா வந்து A51 ரீசெண்டா இந்தியால வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைஸ் வந்து 24,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 24,000 கொடுத்து Galaxy A51 வாங்குற அளவுக்கு அந்த மொபைல் வந்து ஒர்த்தா இருக்கா? இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து Galaxy A51 மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மொபைலில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிசிஷனுக்கு வரலாம், இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்து மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஓனாக இந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்கில் வந்து பேக் டு பேக் மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த A51, A50s கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல பெட்டரான ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க A51ல. முதல்ல இந்த A51 முக்கிய அம்சங்கள் என்னென்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலில் ஃபஸ்ட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளேன்னு சொல்லலாம். இதில் இருக்கிற அந்த இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் அதில். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம், இவங்க ஃபஸ்ட் டைம் ஏ சீரிஸில் வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படி கொண்டு வந்திருக்காங்க. 6.5 inch ஸ்க்ரீன் சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் வித் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக வெறும் Gorilla Glass 3 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு Gorilla Glass 5 கிடையாது. ஆனால் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பாடி எல்லாம் கிடையாது, கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பாடி தான் பேக் சைட்லையும் இருக்கும். ஃப்ரேம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடியில் மட்டும்தான் இருக்குது. ப்ரொடெக்ஷன் வைஸில் வந்து இந்த மொபைல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக நம்ம பார்க்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 172 கிராம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹேண்டில் ஃபீல் பண்ணும்போது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட்டாலாம் தெரியாது, வெறும் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh வரைக்கும் பேட்டரி வந்து தந்திருக்காங்க. வித் 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து இதோட பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது வந்து இதோட ஸ்கின் சொல்லலாம். சாம்சங் ஸ்கின் 1 UIல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து Android 10க்கு வந்து இதில் சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸே இந்த மொபைல் வந்து உங்களுக்கு Android 10 சப்போர்ட் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 9611 ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு சூப்பர் கிரேட் அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியாது, ஓகே அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா கேமிங்காகலாம் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணி விட்டுடும். அடுத்து இந்த மொபைல் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்றது வந்து கேமரால சொல்லலாம். ஏன்னா கேமரா வைஸ் வந்து எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் 2-3 சாம்பிள்ஸ் வேணுமாலும் நீங்க பார்க்கலாம். கேமரா வைஸ் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதில் வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. பேக் சைடில் உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து இந்த கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் A50sல உங்களுக்கு 3 கேமரா இருக்கும் பேக் சைடில். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா ஆட் பண்ணி உங்களுக்கு 4 கேமரா இருக்கு. இன்னும் பிரைமரி மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகா பிக்சல் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் 12 மெகா பிக்சல் இருக்கு. 5 மெகா பிக்சல் வந்து டெப்த் கேமரா இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கிற 5 மெகா பிக்சல் கேமரா வந்து உங்களுக்கு மேக்ரோ போட்டோஸ் எடுக்க வந்து சப்போர்ட் பண்ணும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே ரொம்ப சின்னதா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுல வந்து நீங்க 32 மெகா பிக்சல் வரைக்கும் செல்ஃபி போட்டோஸ் எடுத்துக்கலாம். கேமரா கிளாரிட்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ டீடைல்ஸ் கொடுக்குது. செல்ஃபி லவர்ஸ்க்கு வந்து இந்த கேமரா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு கேமரா வைஸ் வந்து எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இந்த கேமரால இருக்கிற ஒரு டிஃபெக்ட் என்னன்னா லைட் மோட்ல அதை லோ லைட்ல எடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ டீடைல்ஸ் எல்லாம் வராது, அங்கங்கே டிஸ்டர்பன்ஸ்ன்றது இருக்கும். இதில் இருக்கிற பிரைமரி கேமராவில் வந்து நீங்கள் 8x வரைக்கும் ஜூம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் 8x வரைக்கும் ஜூம் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு 3.5 ஜாக் கொண்டு வந்திருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்குது, உங்களுக்கு FM ரேடியோ இருக்குது. அதோடு உங்களுக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும் அமேசானில் வந்து நீங்கள் HD வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் கூட இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாம்சங் பே சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்து தராங்க. அதுவும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் பாசிட்டிவ் எல்லாமே இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்டோம். இதில் இருக்கிற மைனஸ் சைடு பார்த்தோம்னா, அது நெகட்டிவ் பார்த்தோம்னா, இதில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டிசப்பாயிண்ட் பண்ணது வந்து இதோட பேட்டரி சொல்லலாம். 24,000 ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மொபைல் வாங்குறீங்க, அதில் வந்து ஜஸ்ட் 15 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. 15,000 16,000 ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி 18 வாட்ஸ் 22 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜர் தர ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 30 minutes 1 hour 40 minutes வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் 0 to 100% ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்குது.
ஃபுல் டே 1.5 டே வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணணும்னா இது பண்ணாது, அதுக்காக ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மொபைல். அடுத்தது இதில் இருக்கிற நெகட்டிவ் சைட் பார்த்தோம்னா டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன், மொபைல் ப்ரொடெக்ஷனே சொல்லலாம். ஏன்னா வெறும் ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேல உங்களுக்கு Gorilla Glass 3 சப்போர்ட்ல தான் தந்திருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடியில் இருக்கு. இதனால இப்போ ஆல்ரெடி Gorilla Glass 5 எல்லாம் தாண்டி 6 கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இவங்க Gorilla Glass 3 தான் தந்திருக்காங்க. ஒரு மொபைலுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்பிளே போச்சுன்னா மறுபடியும் அது சேஞ்ச் பண்றதுக்காக ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இருக்கு. பேக் சைடில் இருக்கிற பிளாஸ்டிக் பாடி வந்து உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங்ல தந்திருக்காங்க. அது வந்து அவ்வளோ ப்ரொடெக்ஷன் சேஃப்டி எல்லாம் உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா முக்கியமானது ப்ராசஸர் சொல்லலாம். Exynos 9611 ப்ராசஸர் தந்திருக்காங்க. இது வந்து நீங்கள் ஸ்னாப்டிராகனில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 665 660 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 18,000 19,000 ரேஞ்சிலே நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 730G வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து 9611 தந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, இந்த ப்ராசஸர் வந்து நல்லா இருக்கு. நாம கொடுக்குற 25,000க்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஒர்த்தா இருக்கா இல்லையான்னு அதுதான் பார்க்கணும். இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. ஒரு 1000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு Redmi K20 Pro கிடைக்குது. அதுல வந்து உங்களுக்கு 855 வரைக்கும் ப்ராசஸர் கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு கிளாஸோட வித் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன்ல வந்து அந்த மொபைல் கிடைக்குது. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு மொபைலை லாங் லீட் கொண்டு போறது வந்து அதோட ப்ராசஸர் தான். நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா கேம்ஸ் வந்து நீங்க ஐ செட்டிங்ஸ்ல ஆட் பண்ணாலும் உங்களுக்கு எந்தவித லேக் இல்லாம இருக்கணும்னா அதோட ப்ராசஸர் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒப்பீனியன் சொல்லணும்னா இது வந்து சாம்சங் லவர்ஸ்க்காகவே இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1000 ரூபாய் 2000 ரூபாய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைச்சிடும். ஷாப்பில் சேல் பண்ணும்போது அவங்களுக்கு சில பல டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். அது சேர்த்து தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. சப்போஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு தடவை யோசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் வந்து டிசைட் பண்ணுறது வந்து அதோட ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த ப்ரைஸ் வந்து அதிகம் தான். இதுக்கு முன்னாடி 9610 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்தது, ஓகே. ஆனால் இப்போ ஆல்ரெடி ஸ்னாப்டிராகன் 730G இந்த மாதிரிக்கு வந்தாச்சு. 18,000 19,000ல நீங்கள் இப்பவும் 25,000 கொடுத்து இந்த ப்ராசஸரில் மொபைல் வாங்கணுமா அப்படி யோசிக்கணும். ஆனால் நீங்கள் எதுக்காக இந்த மொபைல் வாங்கலாம்னா டிஸ்பிளேக்காக ப்ளஸ் கேமராக்காக ரெண்டையும் திங்க் பண்ணி நீங்கள் மொபைல் வாங்கினோம்னா கண்டிப்பாக கண்ணு மூடி வாங்கலாம். உங்களுக்கு அதில் வந்து எந்தவித டிசப்பாயின்மெண்ட் இந்த மொபைல் வந்து பண்ணாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஏதாவது ஆல்டர்னேட் மொபைல் என்ன சஜஸ்ட் பண்ண சொன்னால் நான் Redmi K20 Pro சொல்லுவேன், இல்லைன்னா Honor 20 சொல்லுவேன். Honor 20 வந்து ஒரு நல்ல மொபைல். நிறைய பேர் வந்து அதை பற்றி வீடியோ எதுவும் போடல. ஆனால் Honor 20 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல மொபைல். கேமரா வைஸ் எல்லாம் உங்களுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு அதில் வந்து Kirin 980 ப்ராசஸர் வந்து தராங்க. நீங்கள் அது வேணும்னாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சைனா மொபைல் வந்து பிடிக்காதவங்க வந்து இந்த சாம்சங் மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்னா இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் இந்த மொபைல் பற்றி என்ன இருக்குது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.